கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம். ஜெபதுனியின் ஜெப நேரத்திற்கு உங்களை அன்பாக அழைக்கிறோம். இந்த ஜெபதுனியின் ஜெப நேரமானது தேவனுடைய சத்தியத்தை, சத்திய வார்த்தைகளை கேட்பதற்கும் அவருடைய சத்தியத்தினால் உண்டாகிற நன்மைகளை பெற்றுக்கொண்டு வாழ்வதற்கும் அதன் மூலமாய் வருகிற ஆசீர்வாதங்களை நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்வதற்கு வழியாக அமைந்திருக்கிறது. அவை இந்த நாளிலே இந்த ஜெபதுனியின் ஜெப நேரத்திலே பங்கு பெறுங்கள், ஆசீர்வதிக்கப்படுவோமாக. ஒருமுறை ஒரு வேதத்தின் பகுதியை நான் தியானித்துக் கொண்டிருந்தேன். அதிலே சங்கீதம் 34 சங்கீதம் 10 வாக்கியமானது என் உள்ளத்தை அதிகமாய் கவர்ந்தது. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் கிடக்கும், கர்த்தரை தேடுகிற மக்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. நான் இந்த பகுதியை தியானிக்கும் போது சிங்கத்தினுடைய காரியங்களை வேதத்தின் வழியாக ஆராய ஆரம்பித்தேன். வேதத்தை பார்க்கிறோம். நாகும் எழுதின புஸ்தகத்திலே 2ஆம் அதிகாரத்தில் ஒரு திட்டமாக ஒரு காரியத்தை நாம் காண முடிகிறது. நாகும் 2ஆம் அதிகாரத்திலே அங்கு 12ஆம் வாக்கியத்திலே, சிங்கம் தன் குட்டிகளுக்கு தேவையானதை பீறி தன் பெண் சிங்கங்களுக்கு வேண்டியதை தொண்டையை பிடித்து கொன்று இரைகளினால் தன் கெபிகளையும் பீறி போட்டவைகளினால் தன் தாபரங்களையும் நிரப்பிற்று. அந்த பெண் சிங்கமானது குட்டி போடுகிற காலத்திலே கெபியிலே இருக்கும் பொழுது ஆண் சிங்கமானது பல மிருகங்களை வேட்டையாடி அதனுடைய தொண்டைகளெல்லாம் நெரித்து பிடித்து இழுத்து அந்த கெபியை நிரப்பிவிடும். அந்த கெபி நிறைந்ததோடு மாத்திரமல்ல, அதுக்கு முன்பாக உள்ள கோட்டையால், அதன் முன்பாக உள்ள இடத்தையெல்லாம் அப்படியே ஆகாரத்தினால் நிரப்பிவிடும். ஆகவே இந்த பெண் சிங்கமானது குட்டி போட்ட உடனே குட்டிகளுக்கு எல்லாம் நல்ல ஆகாரம் இருந்து கொண்டே இருக்கும். பெண் சிங்கத்திற்கு நல்ல ஆகாரம் இருக்கும். இந்த கெபியில் இருக்கக்கூடிய அந்த ஆகாரத்தை எல்லாம் உண்டு அது பலனடைந்து விடும். அது வெளியே இருக்கக்கூடிய ஆகாரத்தையும் உண்டு மகிழ ஆரம்பித்து விடும். அவை சிங்க குட்டிகளுக்கு எல்லா காலமும் வளர்ந்து அது பெருகி தானாக இரையை பிடிக்கக்கூடிய சத்துவம் பலனும் அடையும் வரை அதற்கு ஆகாரமே குறைவிடாது. வேதத்தில் இங்கு பார்க்கிறோம், தாவீது அழகாக சொல்லியிருக்கிறார், சிங்க குட்டிகள் தாட்சி அடைந்திருக்கலாம், ஆனால் அவரை தேடுகிற மக்களுக்கு ஒரு நன்மையும் குறைவிடாது. அருமையான சகோதரனே, சகோதரியே, இந்த வார்த்தைகளை நீ அறிந்து புரிந்து உன்னதமான தேவனை தேடுவதற்கு நீ இடம் கொடுப்பாய் என்று சொன்னார். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தரை தேடும் பொழுது முதலாவது காரியமாக உடைய எல்லா பயத்துக்கும் அவனை நீக்குவார். இந்த சங்கீதம் 34ஆம் சங்கீதத்திலே அதை குறித்து தாவீது தெளிவாக சொல்லியிருப்பதை பார்க்கிறோம். நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கினார். பயமானது வேதனையான ஒரு காரியம். பயமானது வேதனையான ஒரு காரியம். 1 யோவான் அங்கு 4ஆம் அதிகாரம் 18ஆம் வாக்கியத்திலே பயமானது வேதனையானது. நம்முடைய வாழ்க்கையிலே பயப்படுவோம் என்று சொன்னால், பயம் வரும் என்று சொன்னால், தேவனுடைய வார்த்தைகளினால் உண்டான ஆசீர்வாதங்களை, மேன்மைகளை இழந்து விடுவோம். பேதுருவானவன் மத்தேயு 14ஆம் அதிகாரத்திலே கடலின் மீது நடந்து வருகிறான். அவருடைய வாழ்க்கையிலே பெரிய அற்புதம். கடல் நீரின் மீது நடந்து வருகிற பெரிய அதிசயத்தை அவன் நடப்பிக்கிறவனாக இருந்தான். காரணம் என்ன? கர்த்தருடைய வார்த்தையினால் நடைபெற்ற நிகழ்ச்சி. அவன் அப்படியே நடந்து வரும் பொழுது ஒரு பெரிய அலையை பார்க்கிறான். அதை பார்த்த உடனே பயம் வருகிறது. நம்முடைய வாழ்க்கையில் அப்படித்தான். பிரச்சனைகளை பார்க்கும்போது பயம் வந்துவிடும். ஐயோ, என்ன ஆகுமோ, என்ன நடக்குமோ என்று சொல்லி பயம். சிறிய காரியமாக இருந்தாலும் அது பெரிதாய் நம்முடைய உள்ளத்திலே கவலைகளை பெருகவை செய்துவிடும், போராட்டத்தை உண்டு பண்ணிவிடும். அவ்வளவுதான் என்று சொல்லி எண்ணுகிற தவறான எண்ணங்கள், அவன் நம்பிக்கை கொண்டு வருகிற காரியங்கள் எல்லாம் வந்துவிடும். ஆனால்
கர்த்தருடைய பயமானது. கர்த்தருடைய சமத்திலே பயம் நீங்கி வாழ வேண்டும். அவருடைய அந்த பயத்தின் நிமித்தமாய் நடைபெற்ற நிகழ்ச்சி என்ன? கடல் மீது நடந்த அவனுடைய பெரிய விசுவாசமானது அற்ப விசுவாசமாய் மாறியது. அவன் சந்தேகப்பட்டான். இயேசு கிறிஸ்து அவனை பார்த்து சொன்ன காரியத்தை அதே மத்தேயு 14:31 உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். அவனது சந்தேகத்தை குறித்து சொல்கிறார். அவனுடைய விசுவாசம் குறைந்து போனதை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையை பயமானது விசுவாசத்தை பறித்து விடும். இன்னுமாய் நாம் கர்த்தரை தேடும் பொழுது அவர் நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல. நாம் சங்கீதம் 9 கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. அவரை தேடுகிற மக்களாய் நாம் மாறும்போது அவர் கைவிடாத தேவன். அவர் நம்மை கலங்காது நடத்துகிற தேவன். இன்னைக்கு அநேக உலக மக்கள் கைவிடலாம். சொந்த கணவன் கைவிடலாம், மனைவி கைவிடலாம், பெற்றோர்கள் கைவிடலாம், பிள்ளைகள் கைவிடலாம். அவர் கர்த்தரை தேடும் பொழுது அவர் நம்மை கைவிடவே மாட்டார். அவருடைய வல்ல கரமானது நம்மை தாங்கி நடத்தக்கூடியது. அவருடைய பெரிதான ஆசீர்வாதம் அதுதான். அநேக நேரங்களிலே அநேக காரியங்களை நான் பார்த்திருக்கிறேன். அநேக காரியங்கள் கர்த்தரால் நடைபெற்ற அற்புதத்தை பார்த்திருக்கிறேன். ஒரு முறை ஜெர்மன் தேசத்துக்கு கர்த்தர் போக வேண்டும் என்று சொல்லி உணர்த்தினார், நடத்தினார். அவை அந்த தேசத்திலே ஒரு அட்ரஸ் கிடைத்தபடினால் அந்த விலாசமுள்ள மக்களுக்கு கடை தொடர்பு கொண்டு அந்த இடத்திற்கு நாங்கள் புறப்பட விசா வாங்க சென்றோம். அவருக்கு எந்த விதமான இன்விடேஷன் லெட்டர் தருவதற்குரிய ஸ்டேட்டஸ் அவருக்கு இல்லை. ஆகவே நாங்கள் அந்த அப்ளிகேஷனை கொடுத்த உடனே அந்த ரிசப்ஷனில் இருந்த ஒரு சகோதரர், ஒரு புற மதஸ்தர், நீங்கள் எங்கே போகிறீர்கள்? அங்கு போறதுக்கு உங்களுக்கு தகுதி இல்லையே, இன்விடேஷன் கடிதம் இல்லையே, எங்கே தங்க போகிறீர்கள் என்றெல்லாம் கேள்வியை கேட்டார். நான் சொன்னேன், இல்லை, எங்களுக்கு அதெல்லாம் இல்லை, ஆனால் போய் பார்க்க போகிறோம் என்று கூறினேன். அப்பொழுது அவர், இந்த ஃபீஸ் கட்டியிருக்கிறீர்களே, அது டொனேஷன் மாதிரி மாறிவிடும், அது திரும்ப தரப்படாது என்று சொல்லி அவர் எங்களுக்கு ஒரு எச்சரிப்பையும் அசட்டையாய் ஒரு காரியத்தையும் சொன்னார். சரி, நானும் கொடுத்த உடனே கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி கெஞ்சினேன், கர்த்தாவே, இது உங்களுடைய பணம், வீணாய் போய்விடாதபடி காத்துக்கொள்ளும் என்று சொல்லி அவர் சமூகத்தை தேடி, கர்த்தாவே, நீ சொன்னபடி நான் இந்த இடத்துல வந்து இந்த விசா அப்ளிகேஷன் கொடுத்திருக்கிறேன் என்று சொன்ன போது அந்த விசா ஆஃபீஸர் ஒரு லேடி, அவர்கள் எட்டி பார்த்து என் பெயரை சொல்லி அழைத்தார்கள். அழைத்து விட்டு, உங்களுடைய அப்ளிகேஷன்லே எந்த இன்விடேஷனும் இல்லையே என்று சொன்னார்கள். ஆமாம், எனக்கு இல்லை என்று சொன்னேன். அவர்கள் உடனே, சரி, நான் உங்களுக்கு 15 நாட்கள் மாத்திரமே விசா தருகிறேன் என்று சொன்னார்கள். நான் அந்த நாட்டிற்கு 7 தினங்கள் தான் செல்ல வேண்டும் என்று ஆவியிலே நடத்தப்பட்டிருந்தேன். யோசித்து பாருங்கள், கர்த்தர் என்னை கைவிடவில்லை. அவர் சமூகத்தை தேடினபடினாலே ஒரு இல்லாத ஒரு நிலைமை, கடினமான ஒரு நிலைமை, இது நடைபெற முடியாத ஒரு சூழ்நிலை, ஆனாலும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். அவரை தேடும்போது கைவிட மாட்டார். இன்னுமாய் ஒரு வசனத்தை மறுபடியும் சொல்லி நான் ஜெப நேரத்துக்குள்ளா செல்ல விரும்புகிறேன். அவர் நன்மைகளினால் நிரப்புகிற தேவன். கர்த்தரை தேடுவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவிடாது. இது என் வாழ்க்கையிலே பெரிய விசுவாசத்தை பெருக செய்தது. நான் ஆசிரியர் ஆய் பணியாற்றினேன். 13 ஆசிரியத்திலே கடன் வாங்கியிருந்தேன். என்னுடைய மனைவியினுடைய எல்லா நகைகளும் வங்கியிலே இருந்தது. இப்படிப்பட்ட ஒரு போராட்டமான நெருக்கமான நிலையிலே வாழ்ந்து கொண்டிருந்தேன். இவைகளெல்லாம் ஏன் நடைபெற்றது? நான் குடித்து வெறித்து வாழ்கிறவன் அல்ல. நண்பர்களுக்கு உதவி செய்ய செய்ய ஏமாற்றப்பட்டு விட்டேன். ஒருவரும் அதற்குரிய பணத்தை திருப்பி தரவில்லை. வட்டியை தர வேண்டிய சூழ்நிலை வந்தது.
குறைவுகளினாலே கலங்க ஆரம்பித்தேன். ஆனால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பொழுது ஊழியத்தை செய்வதற்கு முழுமையாக என்னை அர்ப்பணித்து விட்டேன். நான் வேலையை ராஜினாமா செய்து ஊழியத்தை செய்ய வருகிறேன் என்று சொல்லிவிட்டேன். இப்படிப்பட்ட சூழலிலே என்ன ஆகும், என் பண கஷ்டம் என்ன ஆகும், என் கடன் எல்லாம் திருப்பி தர வேண்டுமே இப்படி என்று சொல்லியெல்லாம் எண்ணங்கள் வந்தது. அந்த மாதத்திலே வீட்டுக்குரிய சமையல் சாமான்களை வாங்குவதற்கு கொஞ்சம் பணம் இருந்தது. அந்த கொஞ்சம் பணத்தை கொண்டு என்ன வாங்க முடியுமோ அதையெல்லாம் வாங்கிவிட்டேன். அரிசி மாத்திரம் குறைவாய் வாங்கினேன். அரிசி மாத்திரம் குறைவாய் வாங்கி எல்லா பொருளையும் வாங்கி வந்தனால் என் மனைவி மிகுந்த சந்தோஷம். ஆனால் என்ன ஆயிற்று, ஒரு 20-21 தேதி ஆகும். என் மனைவி இடத்தில் வந்து, நாளைக்கு மாத்திரம்தான் அரிசி இருக்கிறது என்று சொன்னார்கள். இப்பொழுது நான் கடன் வாங்குவதில்லை என்று தீர்மானம் செய்திருக்கிறேன். பலவிதமான காரியத்தினாலே யோசிக்க ஆரம்பித்தேன். என்ன ஆகுமோ? அந்த இரவு தேவ சமூகத்தை நோக்கி, கர்த்தாவே, நான் செய்திருக்கிற தீர்மானத்தை அறிவீர். இனி கடன் வாங்கக்கூடாது என்று சொல்லி தீர்மானித்திருக்கிறேன். நான் உண்மை மாத்திரம் தேடி அதன் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட என்னை அர்ப்பணித்திருக்கிறேன் என்று சொல்லி ஜெபித்த பொழுது, அரிசி இருக்கிற பாத்திரத்தை தொட்டு ஜெபி என்றார். நானும் அதை செய்தேன். அந்த நாளிலே கர்த்தர் அற்புதம் செய்தார். அடுத்த மாத சம்பளம் வாங்கும் வரை அந்த அரிசியானது குறைபடவே இல்லை. சாரிபாத் விதவையினுடைய வீட்டிலே எண்ணெயும் மாவும் குறைபடாதபடி எப்படி அதிசயம் நடைபெற்றதோ அதை போல நடைபெற்றபடினாலே என் உள்ளத்தில் ஒரு பெரிய விசுவாசம் பெருகினது. என் தேவன் என்னை பராமரிக்க வல்லவர், என்னை போஷிக்க வல்லவர். நான் வேலையை ராஜினாமா செய்தாலும் அவர் என்னை போஷித்து நடத்தக்கூடிய அன்பின் தேவன் என்று சொல்லி உணர்ந்து கொள்ளவும் உள்ளத்தில் மிகுதியான மகிழ்ச்சி அடையவும் கர்த்தர் அதை கிருபை செய்தார். அதே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையிலும் அவரை தேடும் பொழுது ஒரு குறைவில்லாத வாழ்வை தருவார். குறைவை நீக்கி உங்களுடைய எல்லைகளிலே நிறைவை தந்து உங்களை என்றும் ஆசீர்வதிக்கிற தேவன் அவர். அந்த அன்பு நிறைந்த தேவனை நாம் இன்னும் முதல் தேடுவதற்கு தீர்மானம் செய்வோம். முழு மனதோடு முழு ஆத்மாவோடு நாம் அவரை தேடும் பொழுதெல்லாம், அவர் நமக்கு உண்மையாய் தேடும் போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருந்து நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெயிப்போம். எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த தேவனே, உம்மை தேடுகிற மக்களை கைவிடாத தேவனே, உம்மை தேடும் பொழுது எங்கள் பயத்தை எல்லாம் நீக்குகிற ஆற்றலும் வல்லமையுடைய தேவனே, எங்களுடைய வாழ்க்கையை உம்மை தேடும் பொழுது ஒரு நன்மை குறைபடாதபடி எங்கள் காரியங்களை மேற்கொண்டு செய்கிற தேவனே, உமக்கு கொடாக்கொடி சோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். இந்த நாளிலே இந்த வார்த்தைகளை கேட்டவர்கள், இந்த ஜெபதுனி நேரத்திலே இந்த வார்த்தைகளை கேட்டவர்கள் உள்ளத்தில் தீர்மானத்தோடு இன்று முதல் கர்த்தரை முழு மனதோடு தேடி ஆசீர்வதிக்கப்பட கிருபை செய்யும். குறைவிடாத நிலையை தாருக்கு தாவே, கைவிடாத நிலையிலே நிறைந்து வாழத்தக்கதான நல் வாழ்வை தந்து ஆசீர்வதியும். அற்புதமான காரியங்களை காணட்டும். யாரெல்லாம் கைவிடப்பட்டு இருக்கிறார்களோ, ஒருவேளை மருத்துவரால் கைவிடப்பட்டிருக்கலாம், உலகத்தார் மூலமாய் கைவிடப்பட்டிருக்கலாம், இனத்தார் மூலமாய் கைவிடப்பட்டிருக்கலாம், சொந்த குடும்பத்தார் மூலமாய் கைவிடப்பட்டிருக்கலாம். ஐயோ, நான் அனாதையை போல இருக்கிறேனே என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம். கைவிடாத தேவனாகி நீர் அவருடைய காயங்களை ஆற்றுவதற்கும் கண்ணீரை துடைப்பதற்கும் அவருடைய குறைகளை நீக்கி நிறைவை தருவதற்கும் நீர் உண்மை உள்ளவராய் இருக்கிறபடினால் உம்மை ஸ்துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபை நிறையட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களையும் உங்கள் சாட்சிகளையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமை அடைவதற்கும் எங்களை ஊக்குவிப்பதற்கும் அது ஏதுவாக இருக்கும். எங்கள் ஜெபதுனி மாத இதழ் தமிழ், ஆங்கிலம் மற்றும் சிங்கள மொழிகளில் வெளியிடப்படுகிறது. பெற்று பயனடையுங்கள். சகோதரர் அவர்கள் எழுதிய யார் என்னை விடுதலையாக்குவார், கர்த்தரை தேடுங்கள் என்ற புத்தகங்கள் தமிழ் மற்றும் ஆங்கிலத்திலும் வெளிவந்துள்ளன. மேலும் பாதைக்கு வெளிச்சம்,
ஜெயம் தரும் ஜெபங்கள் என்ற புத்தகங்களையும் ஜீவ கீதங்கள் என்கிற பாடல் புத்தகத்தையும் பெற்று பயனடையுங்கள். எங்கள் ஊழியங்களுக்காக ஜெபியுங்கள். ஒவ்வொரு மாதமும் 3ஆம் சனிக்கிழமைகளில் தோகமலை அருகே உள்ள இடையப்பட்டியில் விடுதலை ஜெப முகாம் நடைபெறுகிறது. பங்கு பெற்று ஆசீர்வாதம் பெறுங்கள். இதை குறித்து மேலும் அறிந்து கொள்ள எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: சகோதரர் சி. எபனேசர் பால், எண் 3, 6வது குறுக்கு தெரு, 5வது மெயின் ரோடு, ஸ்ரீனிவாச நகர், புத்தூர், திருச்சி 17, தமிழ்நாடு, இந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 0431 278 0938 மற்றும் 9842365132. எங்கள் மின் அஞ்சல் முகவரி prayer@jebadani.org. எங்கள் இணையதள முகவரி www.jebadani.org. Our contact address is Brother C. Ebenezer Paul, number 3, 6th Cross Street, 5th Main Road, Srinivasa Nagar, Puttur, Trichy 17, Tamil Nadu, India. Our contact phone numbers are 0431 278 0938 and 98423 Our email ID is prayer@jebadani.org. Our website is www.jebadani.org. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.